வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 குறிப்பேடு 2வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 30.95% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள். சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஒரு அரச மாளிகையையும் கட்டி எழுப்ப முடிவு செய்தார். சுமை சுமப்பதற்கு 70,000 பேரையும், மலைகளில் கருங்கற்களை வெட்டுவதற்கு 80,000 பேரையும், அவர்களை கண்காணிக்க 3,600 பேரையும் நியமித்தார். தீரின் மன்னன் ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி கூறியது: என் தந்தை தாவீது வாழும்படி ஒரு மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பி வைத்தீரே. அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும். நான் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். இஸ்ரவேலரின் என்றுமுள்ள நியமத்திற்கேற்ப ஆண்டவரது திருமுன் நறுமண தூபம் காட்டுவதற்காகவும், திருமுன்னிலை அப்பங்களை எந்நாளும் வைப்பதற்காகவும், காலை மாலையிலும் ஓய்வு அமாவாசை நாள்களிலும் எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிகப் பெரியவர். எனவே நான் கட்டப்போட்டிற கோவிலும் மிகப் பெரியதாயிருக்கும். விண்ணும் விண்ணுலகும் அவரை கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும்? அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கென்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார்? ஆகவே ஒரு திறமைமிக்க கலைஞனை என்னிடம் அனுப்பும். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றிலும் ஊதா, கருஞ்சிவப்பு, நீலநூல் வேலைப்பாட்டிலும் சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதா எருசலேமில் இருக்கிறவர்களுமான கலைஞரோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும். மேலும் லெபனோனிலிருந்து கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும். ஏனெனில் பணியாளர் லெபனோனின் மரங்களை வெட்டுவதிலும் திறமை மிக்கவர் என நான் அறிவேன். என் பணியாளரும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பர். அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன். மரங்களை வெட்டும் பணியாளருக்கு நான் 20,000 மரக்கால் பதப்படுத்தப்பட்ட கோதுமையும், 20,000 மரக்கால் வார்கோதுமையும், 20,000 குடம் திராட்சை இரசமும், 20,000 குடம் எண்ணெயும் கொடுப்பேன். அதற்கு தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு எழுதி அனுப்பிய மடல்: ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார். அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார். விண்ணகம் மண்ணகம் அனைத்தையும் படைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக. அவரே ஆண்டவராகிய தமக்கு ஒரு இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஒரு அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகமும் அறிவாற்றலும் உடைய ஞானியாம் உம்மை தாவீது அரசருக்கு மகனாக தந்தருளினார். எனவே அறிவும் திறமையும் படைத்த ஈராம் அபி என்பவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன். அவன் தான் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன். அவன் தந்தை தீர் நாட்டை சேர்ந்தவன். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கருங்கல், மரம் ஆகியவற்றிலும் ஊதா, நீலம், கருஞ்சிவப்பு நூல், மெல்லிய சணல் வகைகளிலும் வேலை செய்யும் திறன்மிக்கவன். எல்லாவித சித்திர சிற்ப வேலைகளையும் அறிந்தவன். அவனது வேலைக்கு தேவையானவற்றையெல்லாம் அவனே உய்த்துணரும் ஆற்றல் படைத்தவன். கலைஞரோடும் தந்தையும் என் தலைவருமான தாவீடின் கலைஞரோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன். எனவே என் தலைவரே, நீர் வாக்களித்தபடி கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், திராட்சை இரசம் ஆகியவற்றை பணியாளர்களுக்கு அனுப்பும். நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யோப்பா வரை கொண்டு வருவோம். அங்கிருந்து அவற்றை எருசலேமுக்கு நீர் கொண்டு செல்லலாம். திருக்கோவில் கட்டப்படல். பிறகு சாலமோன் தம் தந்தை தாவீதைப் போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார். அவர்களின் எண்ணிக்கை 1,53,600. அவர்களுள் 70,000 பேரை சுமை சுமக்கவும், 80,000 பேரை மலையில் கல்வெட்டவும், 3,600 பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார். நாம் 1189 அதிகாரங்களில்
369 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.